guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நாம எப்பவும் போல நிஃப்டி 50 and பேங்க் நிஃப்டில நாளைக்கு டியூஸ்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ எண்ட்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சொல்லுங்க. நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணீங்களோ நம்ம குரூப்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, நேத்துடைய நம்மளுடைய ட்ரேடிங் பிளான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சக்சஸ் ஆயிருக்கா, நம்மளுடைய நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்க இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஃபிளாட் டூ தான் ஓபன் பண்ணா ஓபன் ஆகி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு கேண்டில்லே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு அப் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து கொடுத்துருந்தான். ஸோ நம்ம வந்து இப்போ பேங்க் நிஃப்டில 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் இருக்கும். நான் வந்து பியூரா ஆப்ஷன் பையிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேங்க. ஆப்ஷன் பையிங் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைலிங் பிளஸ் பிரைஸ் ஆக்ஷன் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு அதுல தான் டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ட்ரேட்ஸும் கொடுத்துட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டில என்ன நடந்திருக்குன்னா நம்ம வந்து 15 மினிட் சார்ட்ல வச்சுட்டு இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் வச்சு தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு கிளியரா நம்ம இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நாளைக்கான ட்ரேடிங் பிளான் பார்த்துருவோம், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டில ஃபர்ஸ்ட் 1 கேண்டில் அண்ட் 2 கேண்டில் மட்டும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஃபெயிலியர் வந்து நடந்திருக்கு. அதாவது 40,600 வந்து பிரேக் அவுட் ஃபெயிலியர் கேண்டில் வந்து க்ளோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. பட் நம்ம வந்துட்டு கரெக்டா இந்த ஹியூஜ் பையர்ஸ் வந்து இந்த கேண்டில வந்திருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு கால் சைடு போய் இந்த இடத்துல வந்து குட் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிட்டோம் கரெக்டா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னா மார்க்கெட்ல ஒரு சிவியரான ஒரு ஃபால் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ எக்ஸாக்டா இந்த ஃபால் வந்து எதனால ஏற்பட்டிருக்குன்னு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது எஸ்விபி அப்படிங்கிற ஒரு யூஎஸ் பேங்க் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃபாலோ ஆகி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் வந்து இங்கேயும் வந்துட்டு ஒரு பேனிக் செல்லிங் வந்து நடந்திருக்கலாம்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவுக்கும் அதுக்கும் வந்துட்டு அவ்வளோக்கா ரிலேஷன் இல்லைனாலும் உங்களுக்கு வந்துட்டு அங்கத்தோட எஃபெக்ட் வந்து இங்கேயும் இருக்கு, யூஎஸ் மார்க்கெட்டோட எஃபெக்ட். ஸோ அதனால ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ நம்ம நேற்று வீடியோல சொன்ன மாதிரியே 40,000 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ 40,000 டார்கெட்டா வச்சுக்கோங்க. 40,350 வந்து பிரேக் அவுட் கொடுத்தா அப்படின்னு சொல்லி நம்ம கிளியர் கட்டா ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கூட நீங்க ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். ஸோ உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா ஒரு 1 மினிட் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்க, நம்ம மார்னிங் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோ. இன்னைக்கு வந்து மண்டே எப்படி பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இப்போதைக்கு 15 மினிட் சார்ட்ல இருக்க நான் வந்து 40,350 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. 40,350 பிரேக் அவுட் கொடுத்தானா இன்னைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் பண்ணாலும் சரி உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் 40,000 தான். ஸோ 40,000 வரைக்கும் ஃபாலோ ஆகும். ஸோ நீங்க புட் சைடு வந்து ட்ரை பண்ணலாம் 40,000 டார்கெட்டா வச்சுட்டு. அதே கால் சைடு எப்போ போய்க்கிங்கன்னா 40,600 அப்படிங்கிற இந்த லெவல் தான்னா நீங்க 40,839 வந்துட்டு டார்கெட்டா வச்சுட்டு ஒரு சின்னதா ஒரு கால் சைடு ட்ரை பண்ணலாம். பட் கால் சைடு வந்து ரொம்பவே ரிஸ்க். ஸோ செல்லிங் ப்ரெஷர்ல இருக்குங்காட்டி எப்போ 41,500 தாண்டுதோ அப்பதான் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஃபுல் வீடியோ அனலைஸ் பார்க்கணும் நம்ம சேனல்ல. ஸோ இந்த வீடியோல வந்து கிளியர் கட்டா சொல்லியிருந்தா 40,350 வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்தா நீங்க 40,000 வந்து டார்கெட்டா வச்சுட்டு 300 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீங்க புட் சைடு கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கால் சைடு வந்து எப்ப நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு 40,600 இருக்கு இல்லைங்களா, 40,600 பிரேக் கொடுத்து உங்களுக்கு போனா சொல்லியிருந்தேன். பட் கேண்டில் க்ளோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எப்பவுமே பிரேக் அவுட் வந்து 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் வந்தா மட்டும் நீங்க வந்துட்டு கால் சைட் ட்ரை பண்ணிருக்கோம். நம்ம டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. இவங்க வந்துட்டு நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப். ஸோ இந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இதுலயுமே வந்து மார்னிங் வந்து நான் கிளியரா சொல்லியிருப்பேன் 40,600 மேல உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் வச்சா நீங்க கால் சைடு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி டார்கெட் வந்துட்டு உங்களுக்கு 40,839 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது 40,625 மேல வந்து உங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் கொடுத்தா மட்டும் நீங்க வந்து கால் சைடு போயிட்டு 40,839 வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா அதர்வைஸ் ஃபோக்கஸ் ஆன் புட் சைடு செல் ஆன் ரைஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து கிளியர் கட்டா சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் என்ன நீங்க வந்துட்டு கிளியர் கட்டா வந்துட்டு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பேங்க் நிஃப்டி புட் சைடு போய்ங்கன்னு சொல்லிட்டு டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய நேற்று ஃபுல் வீடியோ அனலைஸ் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்போம் 40,000 பிரேக் அவுட் கொடுத்தா அடுத்து 39,900 அண்ட் அடுத்த சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு 39,500 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல வந்து நின்று இருக்கா. இன்னுமே வந்துட்டு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. பட் நான் வந்துட்டு இது ஒரு பேனிக் செல்லிங்கா தான் வந்து எதிர்பார்க்கிறேன். நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளா தான் இருக்கு. ஸோ அதனால இது வந்துட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே வந்துட்டு ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். நாளைக்கு கொஞ்சம் பவுன்ஸ் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு வந்துட்டு 40,350 அண்ட் 40,600 மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு. ஸோ இது என்னுடைய வியூ, ஓகேங்களா?
இப்ப நாளைக்கு என்ன எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து எப்பவுமே 3 பிளான் போடுவோம். ஃபிளாட், கேப் அப் அண்ட் கேப் டவுன். ஸோ 3ல எப்படி ஓப்பன் ஆனான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆனா 39,900 ஸோ 39,850 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனான்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த கேப் அப் ஓப்பன் ஆனா இங்கிருந்து வந்து உங்களுக்கு மறுபடியும் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு 39,500 வரைக்கும். ஸோ அதே இந்த இதை பிரேக் அவுட் கொடுத்தானா 39,900 பிரேக் அவுட் கொடுத்தானா 40,000 உங்களுக்கு வந்து அடுத்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் 40,000 40,200. ஸோ அதையும் பிரேக் அவுட் கொடுத்துட்டானா மட்டும்தான் உங்களுக்கு 40,600 வந்துட்டு உங்களுக்கு மேல போவான். ஸோ இந்த 40,350 மறுபடியும் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா வந்து இப்போ ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு கேப் அப்கான பிளான் இதுதான். அதே வந்துட்டு உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனா உங்களுக்கு 39,300 ஸோ 100 வந்து 200. ஸோ கரெக்டான இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 39,200 தான் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட். 39,200 சப்போர்ட் எடுக்கிறானா பாருங்க. சப்போர்ட் எடுத்து மேல வந்தானா 39,500 வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. அதுக்கு மேல போனா 39,900 வச்சு நீங்க டார்கெட் வச்சுக்கலாம். அதே 39,200 பிரேக் அவுட் பண்ணிட்டானா உங்களுக்கு 38,800 அண்ட் 38,300 வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த டார்கெட்ஸா இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். நீங்க உங்களுடைய சார்ட்லயே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு இப்படிதான் நீங்க கேப் அப் ஓப்பனாலும் சரி கேப் டவுன் ஓப்பனாலும் சரி ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் லைவ் மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு நல்ல கால்ஸ் நாளைக்கு ஃபிஃப்டி எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் வர ஸோ நல்ல ஒரு ட்ரேட் கிடைச்சதுன்னா வந்துட்டு நான் ஃப்ரீ ட்ரேடும் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஹலோ சார். பேங்க் நிஃப்டியோட பிளான் நம்ம வந்து நிஃப்டியோட பிளான் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸல் சீட் பாத்தீங்க. இது என்னடா எக்ஸல் சீட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்துட்டு நான் பிரீமியம் குரூப் டெலிகிராம் குரூப் வச்சிருந்தேன். ஸோ நீங்க வந்து பார்த்தது வந்து ஃப்ரீ குரூப். அதுல வந்துட்டு நம்ம அப்டேட்ஸ் கொடுப்போம், லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ். பட் அதுல வந்துட்டு ட்ரேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம். நம்ம பிரீமியம் குரூப் ஒன்று இருக்கு. அதுல வந்துட்டு நம்ம ட்ரேட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட லிங்க்கும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. அது வந்துட்டு ஒரு பெய்டு குரூப். ஸோ நீங்க வீக்லி பிளான் இருக்கு, மந்த்லி பிளான் இருக்கு, டெய்லி கூட பிளான் இருக்கு. நீங்க வேணா ஜாயின் பண்றதுனா ஜாயின் பண்ணிங்க. இதுல வந்துட்டு நான் வந்து ட்ரேட்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு கரெக்டா ஒரு ட்ரேட் கொடுத்திருந்தோம். 40,400 கால் கொடுத்திருந்தோம். 395 என்ட்ரி சொல்லியிருந்தோம். 350 ஸ்டாப் லாஸ், 430 வந்து டார்கெட் சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் ஆகி ஒரு 1,125 ருபீஸ் வந்து ப்ராஃபிட், ஒரு குட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். அடுத்தது ஒரு ஹீரோ ஜீரோ ட்ரேட் இன்னைக்கே வந்து நம்ம கொடுத்துருந்தீங்க. ஸோ மார்க்கெட்ல வந்து ஒரு 40 ருபீஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க முடிஞ்சா, அதாவது 40 × 40 1,600 ருபீஸ் ரிஸ்க் உங்களுக்கு நீங்க ஃபின் நிஃப்டி ட்ரை பண்றேன்னா ட்ரை பண்ணுங்க. ஹீரோ ஜீரோ போனா 1,600 தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர்வான ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி செமையா ஃபால் உங்களுக்கு 350 ருபீஸ் வந்து வந்திருக்கு. 1,000 ருபீஸ் போட்டுட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க இவ்வளவு வரைக்கும் பொறுமையா வந்து புக் பண்ணலனா கூட நீங்க 100 ருபீஸ் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு புக் பண்ணிருக்கலாம் ப்ராஃபிட். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 100 to 150 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்து ஈஸியா புக் பண்ணி இருந்திருக்கலாம். எங்களுக்கு இந்த டெலிகிராம் குரூப்போட இதையும் நீங்க பாத்துக்கங்க. இதுதான் வந்து நம்மளுடைய பெய்டு டெலிகிராம் குரூப். இதுல வந்துட்டு மார்னிங்கே நான் வந்துட்டு கிளியரா வந்து சொல்லிட்டேன். 1,600 ரிஸ்க் ஒன்லி. ஓகேங்களா? 1,600 ரிஸ்க் ஒன்லி. உங்களுக்கு என்ட்ரி 40, உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 0. ஸோ டார்கெட் வந்து ஓப்பன் தான். உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருதோ உங்களுக்கு புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸ் ட்ரேட்ஸ் வந்து டெய்லி வேணும்னா மறக்காம நம்மளுடைய குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ட்ரேட் பண்ணுங்க. நம்ம லாஸ்ட் வீக்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67% அக்யூரன்சியான ட்ரேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது 12 கால்ஸ் கொடுத்தோம், 8 வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 4 அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் போய் எடுத்து பாருங்க. இந்த சார்ட் இந்த எக்ஸல்ல வந்து நான் உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்லியிருப்பேன். நான் லாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த அன்னைக்கு லாஸ் பண்ணியிருக்கேன் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் எப்பவுமே வந்துட்டு ப்ராஃபிட்ல இருந்தா மட்டும்தான் காமிப்பேன், லாஸ்ல இருந்தா காமிக்க மாட்டேன் அதெல்லாம் சொல்லல. ஸோ நீங்க வந்து நம்ம இதுல ட்ரேட்ஸ் வந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதுவே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரேட்ஸ் நீங்களே பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இதுதான் வந்துட்டு நம்மளுடைய கோர்ஸ் March 20 7 டேஸ்ல வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது என்னடா கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ்ங்க. ஸோ நீங்க வந்துட்டு வெளியே நீங்க பாக்குற மாதிரி கோர்ஸ் கிடையாது. ஆர்டர் ஃப்ளோ பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் செக் அவுட் பண்ணிக்க பாருங்க. உங்களுக்கு வெறும் சார்ட் பேட்டர்ன் ஹெட் சொல்ற டபுள் பாட்டம் டபுள் டாப் அப்படின்னு சொல்லி வெளியே ஏகப்பட்ட கோர்ஸ்ல அது மட்டும் தான் சொல்லி தருவாங்க. அது உங்களுக்கு ஒரு பேசிக் புக் அண்ட் யூடியூப்லயே கிடைக்கும். பட் ஆர்டர் ஃப்ளோ வந்து அப்படி கிடைக்காது. ஸோ ஆர்டர் ஃப்ளோ பத்தி உங்களுக்கு தெரியும்னா நம்மளுடைய வீடியோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அதை வச்சுதான் வந்து நம்ம செக் இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த கோர்ஸை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த கோர்ஸ் வந்து 20th ஸ்டார்ட் ஆகுது. லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. அதாவது 10 to 12 சீட்ஸ் மட்டும் தான். ஸோ ஜாயின் பண்றீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம
அனலிஸ்ட் போயிடுவோம். இப்போ நம்ம நிஃப்டியில பார்ப்போம். நிஃப்டியில 15 மினிட் சார்ட்ல வந்து நான் இப்போ இருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன நடந்திருக்கு நிஃப்டிலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கரெக்டா உங்களுக்கு 17,050 இருந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அங்கிருந்து ஒரு சிவியரான உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஃபால் தான் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு லோவர் ஹை கூட உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகல பாருங்க. ஸோ டைரக்ட் ஃபால் தான் உங்களுக்கு ஃபால் ஆகி கரெக்டா வந்து 17,122 இருந்து சப்போர்ட் எடுத்து நம்மளுடைய இங்க கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் ஒரு பையிங் வந்திருக்கு, உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துருக்கான். ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம், எங்கிருந்து ஓப்பன் பண்றா, உங்களுக்கு கீழே சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லாங் டேர்ம்ல சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 17,000 தாங்க இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டே வைஸ்ல போயிட்டு நம்ம சப்போர்ட்டை பார்த்தோம்னா கூட டே வைஸ்ல உங்களுக்கு இப்போ சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சப்போர்ட் ஜோன் பார்க்குறோம். ஸோ வெயிட் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அடுத்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட் உங்களுக்கு 17,000 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மேஜர் சப்போர்ட்டா இருக்கு. இப்போ டே வைஸ் கேண்டில்ல பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்குவோம். ஸோ நீங்களும் உங்கள் சார்ட்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஃப்ரெஷ் லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கங்க. ஸோ 17,000 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,947 அப்படிங்கிற ரெண்டாவது சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு. ஸோ 16,947 அப்படிங்கிற இந்த ரெண்டாவது சப்போர்ட்டையும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா 16,850 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கம்மிங் வீக், அதாவது இந்த வீக்ல வந்துட்டு ஸோ நாளையிலிருந்து உங்களுக்கு முக்கியமான கீழே சப்போர்ட் ஜோன்ஸ். ஸோ இது வந்துட்டு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த 3 சப்போர்ட் ஜோன்ஸ். ஸோ ஒரு வேளை இது பிரேக் அவுட் கொடுத்தானா அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா வந்துட்டு இன்னும் பார்க்கலாம். 17,120 அப்புறம் 17,000 அண்டு 16,940 அண்டு 16,840 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் ஜோன்ஸ் இருக்கு. ஸோ இதை டார்கெட்டா வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிறனால சொல்லி பாருங்க. கேப் அப் ஓப்பன் ஆனா 17,210 250 கிட்ட ஓப்பன் ஆனா உங்களுக்கு இங்கிருந்து மறுபடியும் ஃபாலோ ஆகிறான்னு சொல்லி பாருங்க. அப்படி ஃபாலோ ஆச்சுன்னா 17,000 வரைக்குமே நீங்க டார்கெட் வச்சுக்கலாம். இந்த லோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும், அதுக்கும் கீழே ஃபாலோ ஆச்சுன்னா வந்துட்டு 17,000 டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ இந்த 17,256 இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை பிரேக் அவுட் கொடுத்தானா வந்துட்டு உங்களுக்கு 17,400 அப்படிங்கிற செகண்ட் டார்கெட்டா வச்சுக்கலாம். இடையில வந்துட்டு 17,320 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இன்னும் வந்துட்டு இங்க கேப் வந்துட்டு ஃபில் ஆகாம இருக்கு. ஸோ இந்த கேப் வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஃபில் ஆகும். எப்போ வந்து 17,450 அண்டு 17,520 இதை ரெண்டையும் பிரேக் அவுட் பண்றோம்னா அப்போ வந்துட்டு இந்த கேப் ஃபில்லிங் வந்து கண்டிப்பா நடக்கும். 17,450 தாண்டும் போது இந்த கேப் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு கேப் அப்கான பிளான் இதுதான். ஸோ நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு 17,000 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆச்சு புட் சைடு போய்க்குங்க. ஸோ அதுக்கும் கீழே ஃபால் ஆச்சுன்னா நம்மளுடைய அடுத்தடுத்த சப்போர்ட் ஜோன்ஸ் தான் இருக்கும். 16,840 வரைக்கும் நீங்க அடுத்தடுத்த டார்கெட்ஸா வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த அனலிஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்ல விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கங்க. கோர்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு 100% ஒர்த்தியான கோர்ஸ் தான் கொடுக்க போறேன். நான் வெறும் டபுள் டாப் டபுள் பாட்டம் இதெல்லாம் வந்து சொல்லி தர போறேன். கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து சொல்லி தர போறது கிடையாது. ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட் சொல்லி தர போறேன். ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அதை பத்தி தெரியும்னா நம்மளுடைய வீடியோஸ் ஆல்ரெடி இருக்கு, அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம வந்துட்டு வெறும் இந்த அனலிஸ்ட்காக மட்டும்தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் தவிர நான் லைவ் மார்க்கெட் ட்ரேடே வந்து ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்காக தான் வந்துட்டு நம்ம வீடியோ மேக் பண்ணி இவ்வளோ இது பண்ணி போடுறோம். நம்மளுடைய சேனல் வந்து இப்போதான் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஒரு குட்டி சேனல் நம்மளது, இப்போதான் ஒரு சின்ன சேனல். நம்மளோட சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேர்ந்து நீங்களும் வந்து க்ரோத் ஆவீங்க. ஓகேங்களா, ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அன்டில் தென் பை பை.